வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். ஐஏஎஃப் வந்து நடுத்தர போக்குவரத்து விமானத்தை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த இந்த செலெக்ஷனில் வந்து கடைசியாக தேர்வான விமானங்கள் என்னென்னா ரஷ்யாவோட IL-76 பிரேசிலோட 390M. இந்த ரெண்டு விமானங்கள் தான் கைஸ் கடைசியாக தேர்வாச்சு. இந்த ரெண்டு விமானங்களை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். இந்தியா வந்து எந்த விமானத்தை தேர்ந்தெடுக்கும்ங்கிறத பற்றியும் பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நடுத்தர போக்குவரத்து விமானத்தை வந்து இராணுவம் எதுக்கு பயன்படுத்துதுன்னு பார்க்கலாம் கைஸ். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா மேலே வந்து டைமிங் போடுறேன். இந்த டைமிங்க்கு வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஒரு போக்குவரத்து விமானத்தை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கங்கிறத பற்றி பார்க்கலாம் கைஸ். ஒரு இராணுவம் வந்து சரக்கு விமானமாகவும் அப்படி இல்லைன்னா வந்து சோல்ஜர்ஸை வந்து வானத்திலேருந்து ஏர் லிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி விமானங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. தரை பகுதியிலையும் அப்படி இல்லைன்னா வந்து கடல் பகுதியிலையும் பாதை வந்து சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி விமானங்களை வந்து பயன்படுத்துவாங்க இராணுவம். இப்போ வந்து ஒரு நாட்டுக்கு வந்து மனிதாபிமான உதவிகளை வந்து கொடுக்கறதுக்கும் இந்த சிவிலியன் விமானத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ கைஸ், இந்தியா வந்து கரண்ட்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற நடுத்தர போக்குவரத்து விமானம் என்னென்னு பார்க்கலாங்க. C-130Jங்கிற விமானத்தை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதோட எண்ணிக்கை வந்து 12 இருக்குது இந்திய இராணுவத்துக்கிட்ட. இது வந்து அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து ஏர்பஸ் A321 விமானத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் கைஸ். இது வந்து 4 விமானங்கள் தான் நம்ம கிட்ட இருக்குது. இது வந்து யூரோப் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் AN-32 இந்த விமானங்கள் வந்து 103 விமானங்கள் இருக்குது. இது வந்து சோவியத் யூனியன் கிட்டேருந்தே வாங்கியிருக்கோம். அதாவது சோவியத் யூனியன் வந்து பிரிஞ்சு ரஷ்யாவாக மாறுறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த விமானங்கள் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்திய விமானப்படை அதோட பழைய AN-32 விமானங்களை வந்து மாற்ற ரெடியாக இருக்காங்க. UAC யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் மீடியம் லிஃப்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், அதாவது IL-27 விமானத்தை வந்து ரஷ்யா வந்து திரும்பவும் சில சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்தியாவுக்காக. இந்த விமானத்தோட இன்ஜினை வந்து தேர்வு பண்ணுறதுக்கும் இதை வந்து சேர்ந்து உருவாக்குறதுக்கும் வந்து இந்தியாவை வந்து நாடினாங்க. ஆனால் வந்து இந்தியா வந்து இந்த திட்டத்தில் இருந்து வெளியேறிடுச்சு. இருந்தாலும் வந்து இந்த விமானம் வந்து மேலே வந்திருக்கு. போன வருஷம் ஏரோ இந்தியா 2023 ரோஸ்டேக் LI-27 விமானத்தை வந்து கூட்டு வளர்ச்சிக்கும் வந்து இந்தியா அதிகாரிகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ரஷ்யா. இந்த பேச்சுவார்த்தையில் ரோஸ்டேக் IL-27 விமானத்தை வந்து இந்தியாவிலேயே விற்பனை பண்ணுறதுக்கும் அதோட இதை வந்து அசம்பிளி பண்ணுறதுக்கும் இந்தியாவிலேயே இதை உருவாக்குறதுக்கும் வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரஷ்யா வந்து இந்த விமானத்துக்காக அவ்வளோ ஃபீச்சர்ஸை வந்து கொடுத்துருந்தாலும் பிரேசிலில் உருவாக்கின C-390 விமானத்துக்கும் வந்து ரஷ்யாவில் உருவாக்கின IL-27 விமானத்துக்கும் கடுமையான போட்டி இருக்குது. இந்த ரெண்டு விமானத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து இந்திய விமானப்படைக்கு 18 to 30 டன் எடையை வந்து எடுத்துகிட்டு போகிற பேலோட் பவர் வந்து வேணும். இந்த 2 விமானங்களும் வந்து இந்த வரம்புக்குள்ளே தான் வருது. சோல்ஜர்ஸையும் பல பொருட்களையும் எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து ஒரு மீடியமான தூரத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த விமானம் வந்து இராணுவத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு போர் சமயத்தில் வந்து இராணுவ தளவாடத்தையும் இராணுவ பொருட்களையும் இராணுவ தளவாடங்களையும் வந்து ஒரு லைனில் போய் நிறுத்துறதுக்கும் வந்து இந்த விமானங்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 2 விமானங்களும் வந்து நடுத்தர போக்குவரத்து தூரத்தை வந்து பூர்த்தி செய்து C-390M விட IL-27 வந்து 6 டன்கள் எடை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகும். இந்த 2 விமானங்களும் வந்து ஒரு ஓடுதளம் வந்து சரியாக இல்லைனாலும் இதால் டேக் ஆஃபும் பண்ண முடியும். கரெக்டான இடத்துல வந்து நம்ம லேண்ட் பண்ண முடியல ஆனாலும் வந்து ஒரு ஓடுதளம் இல்லாத இடத்துலனா வந்து இந்த 2 விமானங்களையாலும் லேண்ட் பண்ண முடியும். அந்த திறன் வந்து இந்த 2 விமானங்கள்லையும் இருக்குது. இதனால் வந்து நம்ம எந்த இடத்துக்குனா போய் இதை வந்து லேண்ட் பண்ண முடியும். ஒரு ஓடுதளம் கண்டிப்பாக வேணுங்கிறது வந்து இந்த 2 விமானங்களுக்கும் அவசியம் இல்லை. இதையும் வந்து பூர்த்தி செய்கிறாங்க இந்த 2 விமானங்களும். இந்த 2 விமானங்களும் வந்து டர்போஃபேன் இன்ஜினை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வந்து IL-27 இருக்கிற முக்கிய அம்சம் என்னென்னா வந்து PD-14M இன்ஜினை வந்து இது பயன்படுத்துது. இதனால் வந்து இந்த இன்ஜின் வந்து அதிக எனர்ஜியை கொடுக்கணும் வந்து எதிர்பார்க்குறாங்க. இது வந்து இப்போ புதுசாக டெவலப் ஆன இன்ஜின். இந்த IL-27 இருக்கிற இன்ஜின் வந்து 152.98 kN டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து இது ஆற்றலை வந்து உருவாக்குது. இது வந்து C-390 இருக்கிற இன்ஜின் வந்து 139.4 kN டார்க்கை தான் இது உருவாக்கும்.
இந்த விமானம் வந்து அவ்வளோ ஆற்றலை தான் கைஸ் உருவாக்கும். அதனால வந்து இந்த இன்ஜினில் வந்து ரஷ்யன் விமானங்களோட இன்ஜின் தான் கைஸ் பெஸ்ட்டாக இருக்குது. என்னதான் ரஷ்ய இன்ஜின்ஸ் வந்து அதிகமான டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த இன்ஜின்ஸ் வந்து முழு டிஜிட்டல் கண்ட்ரோலில் வந்து இல்லை. இதனால வந்து இந்தியா என்ஜின் விருப்பங்களுக்கு வந்து ரஷ்யா இன்ஜின் வந்து செட் ஆகாது கைஸ். இந்த காரணத்துக்காக தான் கைஸ் ரஷ்யன்ஸ் வந்து இந்த விமானத்தை வந்து விற்கணுங்கிறதுக்காக புதுசாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம், இல்லைன்னா வந்து நம்ம 2 பேரை சேர்ந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக சில ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. 390 விமானத்தில் இருக்கிற இன்ஜின் வந்து IAE V2500 -E5 டர்போஃபேன் இன்ஜினை வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இதில் இருக்கிற சிறப்பு அம்சம் என்னென்னா இது வந்து EADEC சிஸ்டத்தை வந்து இது வச்சுருக்கு. FADC அங்கே அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபுல் அத்தாரிட்டி டிஜிட்டல் இன்ஜின் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த இன்ஜினை வந்து ஈஸியாக இயக்க முடியும். இந்த விமானத்தையும் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் கண்ட்ரோலில் இருக்கும் கைஸ். அதனால் வந்து இந்த விமானத்தை இயக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து இந்த விமானத்தை வந்து இதனால் டைரக்ட் பைலட் கண்ட்ரோல் இருக்காது, அதுவும் இல்லாமல் மேனுவல் கண்ட்ரோலும் இருக்காது. இதனால் வந்து இந்த FADE சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த இன்ஜினும் ஃபெயில் ஆயிருங்க. இந்த ஃப்ளைட்டும் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தாங்க, இதுவும் ஃபெயில் ஆயிரும் நடுவானத்துலேயே. ஆனால் வந்து மேனுவல் கண்ட்ரோலில் ஃபெயில் ஆகிற இன்ஜின்ஸை விட இந்த சிஸ்டம் கண்ட்ரோலில் ஃபெயில் ஆகிற இன்ஜின்ஸ் வந்து கம்மி தாங்க. அதனால் வந்து இதை வந்து நம்பி பயன்படுத்தலாம் இந்த சிஸ்டத்தை. இப்போ வந்து ரஷ்யா விமானங்களை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா இதுக்கு வந்து எரிபொருளோட விலை வந்து கம்மியாக தான் இருக்குங்க. அதோட வந்து பல சலுகைகளையும் வந்து அறிவிச்சிருக்கு. இவ்வளோ சலுகைகளை வந்து ரஷ்யா அறிவிச்சிருந்தாலும் இதை விட C390 விமானம் தான் வந்து சிறந்ததாக இருக்குது. இந்த IL-27-6 திட்டத்தை வந்து நம்ம எடுக்காமையும் போகலாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த விமானம் வந்து முடிவடைகிற தருணத்தில் இருக்குது கைஸ். இப்போ C390 விமானத்தை வந்து தேர்ந்தெடுத்தாலும் ரஷ்யா விமானங்களை மாதிரி இதை வந்து நம்ம உள்நாட்டிலே உருவாக்க முடியாது. இதுக்கான லைசன்ஸை வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. இதை நம்ம உள்நாட்டிலே உருவாக்கி இதை நம்ம விற்க முடியாது. நம்ம இராணுவத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ், அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம ரஷ்யா விமானங்களே பெருசாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து இந்த விமானங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாம் டிஜிட்டல் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால. இந்த டிஜிட்டல் கண்ட்ரோல் மட்டும்தான் கைஸ் இப்போ ரஷ்ய விமானங்களுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸு முக்கால்வாசி அப்படி தான் கைஸ் இருக்கும். ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸ், மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்குதான் கைஸ், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இது மேனுவல் கண்ட்ரோலில் கொஞ்சம் வந்து மெக்கானிக்கல் கண்ட்ரோலில் இருக்கும் கைஸ். இப்போ அமெரிக்கன் வெப்பன்ஸ் இந்த மாதிரி மற்ற கண்ட்ரி வெப்பன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், இந்தியா வந்து இந்த 2 விமானத்தில் வந்து எந்த விமானத்தை தேர்ந்தெடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.